अलग तत्व का हमने यहाँ पर प्रदर्शन किया है। यहाँ पर खंडकाव्य के बारे में आलोचना की थी, यहाँ पर महाकाव्य के बारे में आलोचना करेंगे, वो भी महाकाव्य के तत्वों के आधार पर। जिस प्रकार उन्होंने पिछले रश्मि रति में महाकाव्य तत्वों के आधार पर स्मृति की आलोचना की थी, अंत में हम ये निर्णय पर पहुँचे कि महाकाव्य के तत्वों के आधार पर रश्मि नहीं है, इसलिए वो खंड काव्य है। अब हम देखेंगे महाकाव्य के तत्व और उसके साथ कोई एक और काव्य, वो सचमुच महाकाव्य है। यहाँ पर महाकाव्य खंड काव्य, यहाँ पर महाकाव्य महाकाव्य वर्सेस महाकाव्य, इस प्रकार इसका टॉपिक होगा, आपका शीर्षक होगा काव्य के रूप। इसका शीर्षक होगा काव्य के रूप, काव्य के रूप इस महाकाव्य के तत्वों के परिचय देते हुए किसी एक आधुनिक महाकाव्य को महाकाव्य की कसौटी पर कसिए। कसौटी என்றால் தங்கத்தை வரைச்சி பார்க்குறாங்க இல்லையா, அந்த கல் தான் कसौटी, உரைக்கல்லுங்கிறது. இப்போ வந்து महाकाव्य தத்துவங்கள் உரைக்கல், महाकाव्य தத்துவங்கள் உரைக்கல், அதில் என்ன பண்ணுறோம், இந்த காப்பியத்தை நம்ம உடைச்சி பார்க்குறோம். இது வந்து உண்மையானதா இல்லை இல்லையா? ஆமாம். கடிபோலி के महाकाव्य में साकेत का प्रमुख स्थान है. கடிபோலி எழுதப்பட்ட பெருங்காப்பியங்களிலே சாकेतுக்கு முதலிடம் இருக்கிறது. काव्य शास्त्रों में महाकाव्य के लक्षण नियत हैं. ஆகவே காவிய சாஸ்திரங்களிலே வந்து ஒரு பெருங்காப்பியத்துக்கான இலக்கணங்கள் அடங்கியுள்ளன, निर्णयக்கப்பட்டுள்ளன. इसके आधार पर साकेत के महाकाव्यत्व पर विचार करेंगे. साकेत வந்து महाकाव्य தானா, அதான் தம்பி இருக்கிறதா என்று நாம் महाकाव्य के लक्षणों की कसौटी पर साकेत की आलोचना. இந்த உரைகளில் வந்து சாकेत காவியத்தினால என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஒரு பக்கம் லக்ஷன், இன்னும் நிரூபணம், அதே மாதிரி தான். ஆனால் இங்கே महाकाव्य साकेत, அங்கே வந்து खंडकाव्य रश्मि लक्षण. महाकाव्य को सर्गबद्ध होना चाहिए, அதாவது அத்தியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இருக்குதா? ஆன்சர் இருக்கா? சாकेत सर्गबद्ध रचना है. சரியானது. சரி, அடுத்தது பதிலால் கட்டுப்பட்ட கட்டுண்ட. महाकाव्य में कम से कम 8 सर्ग होने चाहिए. பெருங்காப்பியம் என்றால் குறைந்தபட்சம் என்ன வேணும், 8 அத்தியாயம் வேணும், எபிசோட் வேணும் அல்லது காண்டங்கள் வேணும். साकेत में 12 सर्गों का विधान है. இல்லை, साकेत வந்து 12 अध्याय இருக்கப்போ ஓகே தான். சரி. महाकाव्य का आरंभ मंगलाचरण से होने चाहिए. தொடங்கணும், இது இறைவணக்கத்தோடு தொடங்கணும். साकेत का आरंभ गणेश वंदना से होता है. विनायकर பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி. महाकाव्य एक महान या मुख्य लक्ष्य होना चाहिए. महाकाव्य ஒரு முக்கியமான லட்சியம் நாலு. साकेत रचना का मुख्य उद्देश्य उर्मिला, लक्ष्मण और कैकेयी के चरित्र की प्रमुखता देनी है. இந்த சாकेत படைப்பு வந்து முக்கியமாக நோக்கம் என்னவென்றால் ஊர்மிளா, லக்ஷ்மண் மற்றும் கைகேயி கேரக்டருடைய அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், இம்பார்ட்டன்ஸி தர வேண்டும். और उनके प्रति கருணா சமர்ப்பித் करनी है. அவர்களுக்கு மீது இரக்கத்தை, அங்கே வந்து சாந்தரஸ் இரக்கத்தை வெளிப்படுத்தணும். எல்லாரும் அந்த கேரக்டரை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே தான். சரி. महाकाव्य में प्रकृति चित्रण होना चाहिए. இயற்கை வர்ணனை இருக்கணும். साकेत में अयोध्या नगर और सरयू नदी का वर्णन है. अयोध्या नगरम மற்றும் அங்கே ஓடுகின்ற சரையு
नदी वर्णने। महाकाव्य में प्रत्येक सर्ग में एक ही छंद का प्रयोग हो और अंत में छंद परिवर्तन होना चाहिए. இந்த பெருங்காப்பு என்றால் ஒவ்வொரு எபிசோடில் வந்து ஒவ்வொரு காண்டத்திலும் ஒரே யாப்பு தான் சந்தம் பயன்படுத்தணும். முடிவிலே வந்து முடிக்கும்போது புதிய சந்தம் ஆரம்பிக்கணும். அப்புறம் அடுத்தது வந்து அதை ஆரம்பிக்க பாருங்கள், அதுலேயே தொடரணும் படி. இது மாதிரி அந்தாதி மாதிரி. இப்போ அபிராமி படிச்சுப்பீங்க. அபிராமி அந்தாதி அதில் என்ன பாராட்டப்பட்டார்? மணியேங்கிறாரு முதல்ல. அப்புறம் மணியின் ஒலியே, இப்போ ஒலி அது அந்தம். மறுபடியும் அது முதல்ல போடுற பாருங்க. ஒலியின் அணிபுரிந்த வணியே, ஒலியின் அணிபுரிந்த வணியேம்பார். அடுத்த அணிபார் அணியே, அணியும் அணிக்கழகே. மறுபடியும் அந்த அணி போடுறாரு. அணுகாதவருக்கு பிணியே, பிணிய முடிக்காது. மறுபடியும் ஆரம்பிப்பார். பிணிக்கு மருந்தே. அப்புறம் அமர்தரும் விருந்தே, பணியன் முன்னை என் பத்மபாதம் படைந்த பின்னே இந்த ஆரம்பிப்பார். யார்? அபிராம பட்டர். அபிராமி அந்தாதிகள் வரும். அதுபோல் அந்த ஆதி கடைசி எடுத்த நான் அந்த முதல் வரியினுடைய கடைசி எடுத்த வந்து அடுத்த வரியினுடைய முதலெடுத்தாக போட்டிருப்பாங்க. அதாவது அந்தாதிகள். இங்கே சொல்கிறாரு. அது மாதிரி அந்த ஒரு யாப்பு முடியும் போது கடைசியில் எல்லாம் அந்த யாப்பு மாற்றணும். அந்த மாற்றி யாப்பு வந்து அடுத்த அத்தியாயத்தில் தொடங்கணும். அதை முடிக்கும் போது அடுத்து வரணும். அப்படி சரி. சாகேத் மே छंद योजना की उपयुक्त है, பொருத்தமாக இருக்குது, சூட்டபிளாக இருக்கிறது. प्रथम सर्ग में पीयूष वर्ष छंद है, सर्गांत में चौपाई छंद है. இந்த ஒவ்வொரு சர்க்கம் அதே ஆரம்பிக்கிற பொழுது வந்து பீயூஷ் வருஷம் என்ற யாப்பு பயன்படுகிறது. அந்த கடைசியில் பயன்படுகிறது चौपाई என்ற யாப்பு பயன்படுகிறது. महाकाव्य की कथावस्तु का मुख्यम सामान्य जन से संबद्ध ना होकर लोक प्रख्यात होता है. இது வந்து சாரும் அப்படியே வாழ்க்கை மாதிரி இருக்கலாம். ஆனால் கூட வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நாயகனை பற்றியாக இருக்கணும். அந்த மூலக்கதை. साकेत में मर्यादा पुरुषोत्तम राम की कथा है. मर्यादा पुरुषोत्तम அவர்களையே உயர்ந்தவனாகிய ராமனுடைய கதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஓகே. श्रृंगार वीर या शांत रस में से कोई एक अंगी रस होना चाहिए. இந்த நான்கு வேணும், வேறு ஏதாவது துணையாக இருக்கலாம். साकेत में वियोग श्रृंगार वीर श्रृंगार और अंगी रस है. श्रृंगार வீர் இருக்கிறது, श्रृंगार இருக்கிறது. எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கிறது. नायक तथा अन्य मुख्य पात्र धीरोदात्त धीरोदात्त धीर लिखित होना चाहिए. अभी बता बात चिन्ह बुक बात. महाकाव्य साकेत नायिका प्रधान महाकाव्य है. ஏன்னா அது வந்து என்ன மெயின்னா ஊர்மிளாவுடைய கேரக்டரை வந்து மெயின் கொள்ளணும். அதனால் வந்து நாயிகா பிரதான் தான். नायिका प्रधान महाकाव्य है. இது அதுதான் உங்களுக்கு காமாயண நாயிகா பிரதான சத்தாதான். நாயக் சம்பூர்ண சர்வகுண சம்பன்ன ரோஜோத்தாய், அனைத்து பண்புகளும் வீரமும் ஒருங்கி அமைப்பெற்ற ஒரு போர் வீரன். யார்? லக்ஷ்மணன். ராம் கோ நாயக் மானே தோ வே தீர உதாத்தனை. ராமனிக்கு நாயகன், ராமநாயகன் எடுத்துக்கொண்டால் அவர் தைரியமுள்ளவர், கடன் உள்ளவர். महाकाव्य की शैली विस्तार गर्भी और गंभीरपूर्ण होना चाहिए. இந்த ஸ்டைல் எப்படி இருக்கணும்? விசார கர்ப்பி, அதோட விரிந்து பறந்து இருக்கணும். அப்புறம் கம்பீரமாக இருக்கணும். ஆழம் கருத்துக்கள் ஆழமாக இருக்கணும். साकेत में जिसकी कमी है, जिसकी स्टाइली उदात्त और गंभीर नहीं है. நடை வந்து அவ்வளவு ரொம்ப இதாகவில்லை. भी ये बड़ा दोष नहीं, அது பெரிய குறை அல்ல.
इसके अतिरिक्त साकेत में नाटकीयता है. நாடகத்தில் பார்க்க போன்ற உடன் நமக்கு வருகிறது. उसके लिए संवादों का प्रयोग हुआ है. அதற்காக விலாசம் பயன்படுத்தப்படுகிறது. इससे सुंदरता बढ़ती है. அதனால் அழகு அதிகமாகிறது. इस प्रकार महाकाव्य के लक्षणों की कसौटी पर साकेत खरा उतरा. இவ்வாறாக மகாகாவிய இலக்கணம் என்ற துறைகளை பார்த்தோம்னால் அது சிறந்த ஒரு காவியமாகிய ப்ரூவ் ஆகியிருக்கிறது, நிரூபணம் ஆகியிருக்கிறது. ஆகவே சாக்கேத் மகாகாவியம் தான். அதே நேரத்தில் ரஷ்மி நதி கண்டகாவியம். ஆகவே கண்டகாவிய மகாகாவியம் இரண்டு கருத்தில் நாம் சுற்றி உரையாடணும். இன்றைக்கு ஆய்வு செய்தோம். நாளை இன்னும் ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்ற வரை விடைபெறுவது आप सिर्फ कल एक नए शिक्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ. और ये दोनों जो आलोचनाएँ हैं प्रयोगोत्तरा के छात्रों के लिए बहुत लाभदायक होंगी. आशा है कि आप लोग इसका सदुपयोग करेंगे. इसके साथ मैं अपना कर्तव्य या सेवा समाप्त करना चाहता हूँ और आपसे विदा चाहता हूँ. विदा लेने वाला आपका आप दादा सिर्फ धन्यवाद. जय हिंद.